ஹவு டு பிகம் எ சீஃப் மினிஸ்டர். ஸோ சீஃப் மினிஸ்டர் ஆகிறதுக்கு ஒருத்தர் என்ன செய்யணும், எலெக்ஷனில் வின் பண்ணால் மட்டும் போதுமா, அவங்க வந்து சீஃப் மினிஸ்டர் ஆயிடலாமா, அவங்க பார்ட்டி நிறைய இடத்துல வின் பண்ணி மெஜாரிட்டியாக வந்துட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து சிஎம் ஆயிடுவாங்களா, அப்புறம் எதுக்கு போஸ்ட் போல் அலையன்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. ரொம்ப கம்மியாக சீட்டு ஜெயித்த கட்சிகள் இதுக்கு முன்னாடி முதலமைச்சராக கவர்மெண்ட்டாக ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நம்ம பல உதாரணங்கள் பார்த்துருக்கோம். மகாராஷ்டிராவில் நடந்திருக்கு. நிதிஷ்குமார் எலெக்ஷன்லேயே நிற்காமல் ஜெயிக்காமல் இவ்வளோ நாளாக சிஎம்மாக இருக்கார். ஹெச்டி குமாரசாமி கர்நாடகாவில் வெறும் 37 சீட்டு மட்டும் ஜெயிச்சு அவர் எப்படி கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணார். ஸோ எம்எல்ஏஸோட சப்போர்ட் இந்த இடத்துல எப்படி வந்து ஒரு சீஃப் மினிஸ்டரோட டெசிக்னேஷனை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. ஹங் அசம்பிளினா என்ன, மெஜாரிட்டி அசம்பிளினா என்ன, மைனாரிட்டி அசம்பிளினா என்ன, இந்த மாதிரியான நமக்கு தெரிஞ்சும் தெரியாமல் இருக்கக்கூடிய பல விஷயங்களை பற்றி நான் ரிசர்ச் பண்ணி உங்களுக்கு எல்லாம் புரிகிற மாதிரி சிம்பிளாக இந்த வீடியோவை நான் போட்டிருக்கேன். என்னோட சேர்ந்து ட்ராவல் பண்ணுங்கள். திஸ் இஸ் பாலிட்டி இன் தமிழ் அண்ட் ஹியர் வி கோ. ஸோ ஓகே, ஸோ ஆஸ் யூஷுவல் நான் வந்து இன்ட்ரடக்ஷனில் சொன்ன மாதிரி இதில் வந்து நம்ம சீஃப் மினிஸ்டரோட அந்த பாதை வந்து எவ்வளோ டஃப்பாக இருக்கும், ஸோ எப்படி வந்து என்னென்ன மாதிரி சேலஞ்சஸ்லாம் வந்து ஒருத்தர் வந்து ஃபேஸ் பண்ணுவார், வின் பண்ணதுக்கப்புறமும் அவருக்கு இருக்கக்கூடிய சிக்கல்கள்லாம் என்ன, அந்த மாதிரியான விஷயங்களை பற்றிலாம் சொல்லியிருந்தேன். ஓகேவா? ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டோடைய வாட் கான்ஸ்டியூட் ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா கவர்னர், ஸ்டேட் கவர்மெண்ட் பற்றி நான் பேசுகிறேன். ஓகே, ஸோ கவர்னர், செகண்டு வந்து சீஃப் மினிஸ்டர், சிஎம்னு போடுறேன் ஷார்ட்டாக. மூணாவது வந்து பார்த்திங்கன்னா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். ஓகேவா? ஸோ நாலாவது வந்து பார்த்திங்கன்னா அட்வொகேட் ஜென்ரல் ஆஃப் ஸ்டேட் கவர்மெண்ட், அட்வொகேட் ஜென்ரல் ஆஃப் ஸ்டேட் கவர்மெண்ட். ஓகே, இதை பற்றிலாம் நம்ம வந்து லேட்டாக பார்க்கலாம். ஸோ கவர்னரை பற்றி, அப்புறம் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸு, அப்புறம் வந்து அட்வொகேட் ஜென்ரல், இவங்கெல்லாம் பற்றி நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து சிஎம். ஓகே, ஸோ இதை பற்றி தான் நான் வந்து சொல்லியிருந்தேன். ஓகேவா? ஸோ சிஎம் பற்றி மட்டும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, சிஎம் வந்து முதல்ல யார்? சிஎம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவர் தான் வந்து ஹெட் ஆஃப் தி ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர், ஸ்டேட் ஆஃப் தி ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். ஓகே, அண்ட் ஹெட் ஆஃப் தி கவர்மெண்ட், ஹெட் ஆஃப் த கவர்மெண்ட் இவர். ஓகே, ஹெட் ஆஃப் த ஸ்டேட் யார்? கவர்னர். கவர்னர் வந்து யார் அப்படின்னா ஹெட் ஆஃப் தி ஸ்டேட்டு. ஓகே, சீஃப் மினிஸ்டர் வந்து ஹெட் ஆஃப் தி கவர்மெண்ட்டு. ஸோ ரெண்டுக்கும் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதே மாதிரி சிஎம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரியல் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். ரியல் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃப் ஸ்டேட்டோட ஒரு ரியல் எக்ஸிக்யூட்டிவ், அதாவது அதிகாரம் செலுத்தக்கூடியதில் முதன்மையானவர் யாருன்னா சீஃப் மினிஸ்டர் தான். ஓகே, கவர்னர் யார் அப்படின்னா நாமினல் எக்ஸிக்யூட்டிவ். ஓகே, நாமினல் எக்ஸிக்யூட்டிவ், பெயரளவில் எக்ஸிக்யூட்டிவாக இருக்கிறது வந்து கவர்னர். அதாவது இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து எந்த ஒரு பாலிசிஸ் வந்து எனாக்ட் பண்ணாலுமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த நேம் ஆஃப் தி கவர்னர், இந்த நேம் ஆஃப் தி கவர்னர் திஸ் ஸ்டேட் ஷால் ப்ரொசீட் வித் திஸ் ஸ்கீம்ஸ், பாலிசிஸ், எவ்ரிதிங். ஸோ இந்த நேம் ஆஃப் கவர்னர் அப்படின்னு தான் நம்ம வந்து எல்லாமே எழுதுவோம். ஸோ அதனால் இவர் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு வந்து ஒரு நார்மலான ஒரு ஆள், பெயரளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு எக்ஸிக்யூட்டிவ். இவர் தான் வந்து ரியல் எக்ஸிக்யூட்டிவ், இந்த சீஃப் மினிஸ்டர் தான். ஓகேவா? ஸோ இப்போ வந்து அடுத்து என்ன அப்படின்னா, இந்த சீஃப் மினிஸ்டர் வந்து யார் அப்பாயிண்ட் பண்ணுவா? சீஃப் மினிஸ்டரை வந்து யார் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவா? ஓகே, யார் அப்பாயிண்ட் பண்ணுவா? கவர்னர் தான் அப்பாயின்மெண்ட் பண்ணுவார். கவர்னர் அப்பாயிண்ட்ஸ் யார்? சிஎம். சிஎம் வந்து கவர்னர் தான் அப்பாயின்மெண்ட் பண்ணுவார். ஓகே,
இப்போ யாரை வந்து கவர்னர் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுவார்? யாரை வந்து ஒரு கவர்னர் சிஎம்மாக அப்பாயின்மெண்ட் பண்ண முடியும்? ஓகே, எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். யார் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க? யார் அப்படின்னா லீடர் ஆஃப் தி மெஜாரிட்டி பார்ட்டி. லீடர் ஆஃப் தி மெஜாரிட்டி பார்ட்டி இன் த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். ஓகே, அதாவது மெஜாரிட்டி பார்ட்டியோட தலைவர். ஓகேவா? அவரை தான் வந்துட்டு சீஃப் மினிஸ்டராக ஒரு கவர்னர் அப்பாயின்மெண்ட் பண்ண முடியும். ஓகே, இப்போ இதிலிருந்து நமக்கு இன்னொரு கேள்வி வருது, மெஜாரிட்டி பார்ட்டினா என்ன அப்படின்னு. ஓகே, ஸோ மெஜாரிட்டி பார்ட்டி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்துருவோம். ஸோ மெஜாரிட்டி பார்ட்டி அப்படின்னா என்னென்னா, இப்போ வந்து எலெக்ஷன் நடக்குது. ஃபஸ்ட்டு வந்து எலெக்ஷன் நடக்கும். ஓகேவா? எலெக்ஷன் நடக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம தமிழ்நாடு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து 234 சீட்ஸ் இருக்குது. ஓகேவா? அசம்பிளிக்கு 234 சீட்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து பார்ட்டிஸ் எடுத்துக்கோம், டிஃப்ரெண்ட் பார்ட்டிஸ் எடுத்துக்கோம். ஸோ பார்ட்டி ஏ, பார்ட்டி பி, பார்ட்டி சி, பார்ட்டி டி அப்படின்னு 4 பார்ட்டி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். இவங்களாம் இண்டிவிஜுவல் பார்ட்டிஸ். ஓகேவா? நான் வந்து அலைன்ஸை பற்றி சொல்லலை, இவங்களாம் வந்து இண்டிவிஜுவல் பார்ட்டிஸ். ஓகே, ஸோ பார்ட்டி ஏ வந்து 104 சீட்டில் வந்து ஜெயிச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். பார்ட்டி பி வந்து 50 சீட்டில் ஜெயிச்சிருக்காங்க. ஓகே, பார்ட்டி சி வந்து 50 சீட்டில் ஜெயிச்சிருக்காங்க. பார்ட்டி டி வந்து 30 சீட்டில் ஜெயிச்சிருக்காங்க. ஓகே, ஸோ டோட்டல் பார்த்திங்கன்னா 234. ஸோ இப்படி ஜெயிச்சிருக்காங்க. ஓகே, ஸோ பார்ட்டி ஏ வந்து எவ்வளோ சொன்னேன்னா இங்கே தான் இருக்குது 104, பார்ட்டி பி வந்து 50, பார்ட்டி சி 50, பார்ட்டி டி 30. இதில் யார் மெஜாரிட்டி பார்ட்டினா, ஓகே அஃப்கோர்ஸ் யார் வந்து அதிக நம்பர் ஆஃப் சீட்டு ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் வந்து மெஜாரிட்டி பார்ட்டி. ஓகேவா? இங்கே நான் வந்து 50% அதிகமாக சீட் எடுத்தவங்கள பற்றி நான் சொல்லலை. ஓகேவா? அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஓகே, இது வந்து என்னென்னா பொதுவாக மெஜாரிட்டி பார்ட்டி அப்படின்னா யாருன்னா, கூட்டணி இல்லாமல் இண்டிவிஜுவலாக ஒரு பார்ட்டியும் எடுத்திருக்க சீட்டில் யார் வந்து அதிகமான சீட்டு ஜெயிச்சிருக்காங்களோ அவங்க தான் வந்து மெஜாரிட்டி பார்ட்டி. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நிறைய பேர் கன்ஃபியூஷன் வரும். ஸோ மெஜாரிட்டி பார்ட்டி அப்படின்னா எந்த டீம் வந்து அதிகமாக எடுத்திருக்கோ அவங்க தான் மெஜாரிட்டி பார்ட்டின்னு கிடையாது. இண்டிவிஜுவலாக ஒரு பார்ட்டியும் எவ்வளோ ஜெயிச்சிருக்காங்கன்னு பார்த்துட்டு அதில் வந்து யார் அதிகமாக ஜெயிச்சிருக்காங்களோ அவங்க தான் மெஜாரிட்டி பார்ட்டி. ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா பார்ட்டி ஏ தான் வந்து மெஜாரிட்டி பார்ட்டி. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த பார்ட்டி ஏ இருக்கார்ல, இந்த பார்ட்டி ஏ வந்து கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண முடியுமா? ஃபார்ம் பண்ண முடியாது. ஏன் ஃபார்ம் பண்ண முடியாது அப்படின்னா, இங்கே தான் வந்து அந்த மெஜாரிட்டி மார்க் அப்படின்ற ஒரு கேட்டகரி வருது. மெஜாரிட்டி மார்க்கு. ஓகே, ஸோ மெஜாரிட்டி மார்க்கு அப்படின்னா 50% ஆஃப் சீட்ஸை வந்து ஜெயிச்சிருக்கணும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸாம்பிள் படி 234ல் 117 சீட்டு வந்து ஒரு மெஜாரிட்டிக்கு தேவை 117 சீட்டு. ஸோ நம்ம முதல்ல என்ன பார்த்தோம், பார்ட்டி ஏ வந்து 104 வாங்கியிருக்காங்க, பார்ட்டி பி வந்து 50, பார்ட்டி சியும் 50, பார்ட்டி டி வந்து 34. ஓகே, இதில் இவங்க தான் மெஜாரிட்டி பார்ட்டி. ஸோ இப்போ இவங்க தான் வந்து கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறதுக்கு க்ளோஸராக இருக்கவங்க. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஏவும் பியும் வந்து ஒரு அலையன்ஸில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, இதுவும் ஒரு அலையன்ஸில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆப்வியஸாக இது ரெண்டும் சேர்த்தும் போது 154, அவ்வளோதான். ஸோ இவங்க வந்து மெஜாரிட்டி வந்து இவங்களுக்கு கிடச்சிருச்சு. ஓகே, மெஜாரிட்டி கிடச்சிருச்சு. அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இவங்க வந்து கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறதுக்கு கவர்னர்கிட்ட வந்து லெட்டர் அனுப்புவாங்க. ஓகே, வி ஹாவ் மெஜாரிட்டி, நாங்கள் மெஜாரிட்டி இருக்குது, அதனால் நாங்கள் வந்து கவர்மெண்ட் வந்து ஃபார்ம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் கேட்பாங்க.
ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க 2 பேரும் வந்து கூட்டணியில் இல்லை, ஆனால் பிசிடி இவங்க 3 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க 3 பேர் ஒரு டீமாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க 3 பேரும் ஒரு டீமு, இவங்க மட்டும் தனி டீம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து யார் ஃபார்ம் பண்ணுவா அப்படின்னா இவங்க 3 பேர் தான் ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ இவங்களுக்கு தான் வந்து 134 சீட் இருக்குது, அவங்கக்கிட்ட 104 இருக்குது. என்ன தான் இவங்க வந்து மெஜாரிட்டி பார்ட்டியாக இருந்தாலும் இவங்களால கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண முடியாது. ஸோ இவங்க தான் ஃபார்ம் பண்ண முடியும். ஓகே, ஸோ இந்த இடத்துல தான் நமக்கு இன்னொரு முக்கியமான கான்செப்ட் வருது. அதாவது என்ன அப்படின்னா எம்எல்ஏ சப்போர்ட்டு. சரிங்களா, எம்எல்ஏ சப்போர்ட்டு தான் வந்து ஒரு ஒருத்தங்க வந்து கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணம். ஸோ எம்எல்ஏ சப்போர்ட்டு. ஓகே, எம்எல்ஏ சப்போர்ட்னா ஒன்றும் இல்லை. ஸோ இவங்க தான் எம்எல்ஏஸ். இந்த 104 எம்எல்ஏஸ், இந்த 50 எம்எல்ஏஸ், 50 எம்எல்ஏஸ், 34 எம்எல்ஏ, இவங்கெல்லாம் எம்எல்ஏஸ். ஸோ எந்த பார்ட்டி அதிகமான எம்எல்ஏவோட சப்போர்ட் வச்சுருக்குதோ அந்த பார்ட்டி தான் வந்து கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ண முடியும். ஓகேங்களா, ஸோ இதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த எம்எல்ஏ சப்போர்ட்டை வந்து ஒரு கட்சி வாங்கிறதுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஓகே, இந்த எம்எல்ஏவோட சப்போர்ட்டை ஒரு கட்சி வாங்கணும் அப்படின்னா 2 விதமாக வாங்கலாம். ஓகே, எப்படி வாங்கலாம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எல்லாருக்குமே தெரியும் எப்படி வாங்கலாம் அப்படின்னா பை அலையன்ஸ். ஓகே, பை அலையன்ஸ் மூலயமா இவங்க வந்து என்ன பண்ணலான்னா எம்எல்ஏ சப்போர்ட் வாங்கலாம். ஸோ எம்எல்ஏவோட சப்போர்ட்டை வந்து இவங்க எப்படி வாங்கலாம்னா பை அலையன்ஸ். ஸோ அலையன்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா 2 டைப் ஆஃப் அலையன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ரீபோல் அலையன்ஸ். ஓகேவா, ப்ரீபோல் அலையன்ஸ் அதாவது எலெக்ஷனுக்கு முன்னாடியே வந்து இந்த பார்ட்டி ஏ, பார்ட்டி பி, பார்ட்டி சி இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு அலையன்ஸாக இருப்பாங்க. ஓகே, இங்கே 2வதுல போஸ்ட் போல் அலையன்ஸு. போஸ்ட் போல் அலையன்ஸ் அப்படின்னா இப்போ வந்து ப்ரீபோல் அலையன்ஸில் ஏபிசி 3 பேரும் ஒரு டீமு. ஓகேங்களா, டிஇஎஃப் இவங்க 3 பேர் சேர்ந்து ஒரு அலையன்ஸ்னு வச்சுக்கோங்க. ஓகே, இவங்க 2 பேர் தான் 2 அலையன்ஸ்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து ப்ரீபோல் அலையன்ஸு. இந்த ப்ரீபோல் அலையன்ஸில் இந்த 3 டீம் சேர்ந்து 150 ஜெயிச்சிருக்கு. இந்த 3 சேர்ந்து மீதி இருக்க 100 இல்லை எவ்வளோ ரிமைனிங் வந்து 84 சீட்டா, 50 மீதி வந்து 84 சீட்டு வந்து இவங்க ஜெயிச்சிருக்காங்க. ஸோ அப்போ இந்த டீம் தான் வந்துட்டு பெரிய டீம், கரெக்டுங்களா? ஸோ எலெக்ஷனுக்கு அப்புறம் இந்த டீம் வந்து ஃபார்ம் பண்ணலாம், அப்படி தானே? ஆனால் இந்த டீம் ஃபார்ம் பண்ணாமல் கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுதான் வந்து போஸ்ட் போல் அலையன்ஸ். போஸ்ட் போல் அலையன்ஸில் என்ன நடக்கும் அப்படின்னா இப்போ ப்ரீபோல் அலையன்ஸில் வந்து நான் சொன்னேன் ஏபிசி இருக்குது. ஓகேவா, இதில் ஏ வந்து 100, பி வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 20 சீட்டு, சி வந்து 30 சீட்டு. ஸோ இந்த மாதிரி ஜெயிச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ செகண்டில் வந்து ஏ, ஓகே செகண்டில் வந்து டிஇஎஃப் 3 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். டி வந்து செகண்டில் வந்து 50 ஜெயிச்சிருக்காங்க. ஓகே, இ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 ஜெயிச்சிருக்காங்க. எஃப் வந்து பார்த்திங்கன்னா 14 ஜெயிச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போது இந்த 6 கட்சி, இது 6மே கட்சியாக பாருங்கள். இந்த 6 கட்சியில் வந்து எந்த காம்பினேஷனில் வேணால் அவங்க வந்து மெஜாரிட்டியை வந்து ஃபார்ம் பண்ண முடியும். இதுதான் வந்து போஸ்ட் போல் அலையன்ஸ். ஸோ போஸ்ட் போல் அலையன்ஸில் இது ஓகே, இது மோஸ்ட்லி வந்து தமிழ்நாட்டு பாலிட்டிக்ஸில் நடந்தது கிடையாது. பட் ஆனால் நிறைய அதர் ஸ்டேட்ஸில் நடந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து இந்த போஸ்ட் போல் அலையன்ஸ் வந்து எங்கெங்கெல்லாம் இதுக்கு முன்னாடி வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் ரீசெண்ட் எக்ஸாம்பிள் எடுத்தோம்னா மகாராஷ்டிராவில் வந்திருக்கு. மகாராஷ்டிராவில் 2019 எலெக்ஷனில் வந்திருக்கு. அதே மாதிரி கர்நாடகாலையும் 2019 எலெக்ஷனில் வந்திருக்கு. ஸோ என்ன ஆச்சு அப்படின்னா இந்த 3 டீமும் சேர்ந்து எலெக்ஷனை வந்து ப்ரீபோல் அலையன்ஸில் இருந்தாங்க. ஆனால் போஸ்ட் போல் அலையன்ஸில் இந்த பியும் சியும் வந்து இந்த டி கூட சேர்ந்துட்டாங்க.
அப்படி இல்லைன்னா இந்த பியும் சேர்ந்து இந்த பிசியும் சேர்ந்து இந்த இஎஃப்ஓட சேர்ந்துட்டாங்க. இந்த மாதிரி வந்து போஸ்ட் போல் முடிஞ்சதுக்கப்புறம் சம் கால்குலேஷன்ஸ் அவங்களுக்குள்ளே இருக்க ஏதோ ஒரு கால்குலேஷன்ஸ் எது என்ன வேணா இருக்கலாம், அதெல்லாம் அதை பற்றிலாம் நம்ம வந்து பேசலை. ஸோ போஸ்ட் போல்ஸில் இவங்கெல்லாம் யாராவது வந்து மாற்றி சேர்ந்துக்கிட்டு அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா 2 டைப் ஆஃப் அலையன்ஸ். ஸோ ஒன்று வந்து ப்ரீ போல் அலையன்ஸ், ரெண்டாவது வந்து போஸ்ட் போல் அலையன்ஸ். ஸோ இதுதான் ஒரு சீஃப் மினிஸ்டருக்கு இருக்க ஃபஸ்ட்டு சேலஞ்ச். ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு சேலஞ்ச். ஸோ இங்கே இதனால தான் நான் சொன்னேன். ஸோ இந்த இடத்துல ப்ரீ போல் அலையன்ஸ் வச்சா மட்டும் பத்தாது, இந்த ப்ரீ போல் அலையன்ஸையும் தக்க வைக்கணும் ஒரு முதலமைச்சராக ஆகணும்னு நினைக்கிறவர். ஓகேவா? இதுதான் வந்து ஃபஸ்ட்டு பஞ்சாயத்து. ரெண்டாவது வந்து என்ன நடக்கும் அப்படின்னா எம்எல்ஏ சப்போர்ட்டு. ஓகேவா? அந்த எம்எல்ஏ சப்போர்ட்டு தான் வந்துட்டு அடுத்த முக்கியமான காரணம். ஸோ நான் என்ன சொன்னேன், மெஜாரிட்டி பார்ட்டிங்கிறது வேறு, அப்புறம் மெஜாரிட்டி பார்ட்டி அலையன்ஸ் வேறு. ஓகே, ஸோ இது ரெண்டும் உங்களுக்கு புரிஞ்சிச்சா? இப்போ வந்து பாருங்கள், நெக்ஸ்ட்டு வந்து ஸோ இது ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, ஒரு சீஃப் மினிஸ்டர் வந்து ஆகணும் அப்படின்னா அவருக்கு தேவை வந்து எம்எல்ஏ சப்போர்ட்டு. ஓகேவா? எம்எல்ஏ சப்போர்ட்டு தான் முதல்ல முக்கியம். ஸோ இந்த எம்எல்ஏ சப்போர்ட் வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 117 இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல தான் ரெண்டாவது பஞ்சாயத்து வருது. ஸோ ரெண்டாவது பஞ்சாயத்து என்ன நடக்கும் அப்படின்னா, இப்போ நிறையா நம்ம நியூஸ்லலாம் பார்த்துருப்போம். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க எல்லாம் ஜெயிச்சிருவாங்க. ஜெயிச்சதுக்கப்புறம் இவங்க எல்லாத்தையுமே வந்து ஒரு சீக்ரெட் பிளேஸில் போய் என்ன பண்ணுவாங்கன்னா அடைச்சி வச்சுருவாங்க. ஓகே, இதான் ஒரு வீடுன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க எல்லாத்தையும் கொண்டு போய் இங்கே ஒழிச்சு வச்சுருவாங்க. ஏன் அப்படின்னா, இந்த 117 எம்எல்ஏஸ் இருக்காங்கல்ல, இந்த 117 எம்எல்ஏஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பார்ட்டி ஏலேருந்து ஜெயிச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். பார்ட்டி ஏலேருந்து 117 எம்எல்ஏ ஜெயிச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இவங்களில் சில பேர் வந்து எலெக்ஷன் முடிஞ்சோடனே எங்களுக்கு வந்து இந்த கட்சி பிடிக்கலப்பா, நாங்கள் போய் பி கட்சி கூட சேர்ந்துக்கிறோன்னு கிளம்பிடுவானுங்க. ஓகே, இல்லைப்பா எங்களுக்கு வந்து ஏ பிடிக்கல, நாங்கள் வந்து சிக்கு கூட போய் ஜாயின் பண்ணிக்கிறோம், சிக்கு கிளம்பிடுவானுங்க. இல்லை எனக்கு ரெண்டுமே பிடிக்கலப்பா, நான் வந்து டி கூட போகிறேன்னு டிக்கு போயிடுவானுங்க. ஸோ பியில் இருக்கவங்க கூட ஏக்கு போவான், இல்லை ஏல இருக்கவன் சிக்கு போவான், டியில் இருக்கவன் சிக்கு போவான், சியில் இருக்கவன் டிக்கு வருவான், என்ன வேணால் நடக்கும். ஸோ இதனால தான் அந்த எம்எல்ஏ சப்போர்ட்டை தக்க வைக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இவங்க எல்லாத்தையும் கொண்டு போய் ஒரு இடத்துல சீக்ரெட்டான ஒரு லொக்கேஷனில் போட்டு அடைச்சி வச்சுட்டு இவங்களோட ஃபோனு எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கோணுங்க. ஃபோனெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு ஸோ எந்த கம்யூனிகேஷனும் இல்லாமல் வச்சுருப்பாங்க. ஏன் அப்படின்னா இந்த இடத்துல வந்து நிறைய எம்எல்ஏஸ் வந்து காசுப்பட என்ன பண்ணுவாங்கன்னா வேறு கட்சிக்கு போயிடுவாங்க. ஸோ கட்சிக்கு போகிறனால என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த நம்பர் வந்து குறைஞ்சி போயிடும். ஓகே, இங்கே வந்து வெறும் 17 தான் வந்துட்டு ஒரு சீட்டு தான் வந்துட்டு மெஜாரிட்டிக்கு கரெக்டாக இருக்குது. ஸோ இதில் ஒரு 5 பேர் போயிட்டானுங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் 112 தான் இருக்கும். ஸோ 112 வச்சு நீங்கள் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண முடியாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, யாருக்கிட்ட வேறு எம்எல்ஏஸ் இருக்கும் அவங்கக்கிட்ட போய் நீங்கள் பேசணும். ஓகே, ஸோ இது வந்து ரெண்டாவது மிகப்பெரிய பிரச்சனை. ஓகே, ஸோ இந்த பிரச்சனையை வந்து அந்த சிஎம் கேண்டிடேட் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபேஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இதுதான் முக்கியம். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதில் வந்து நான் இதெல்லாம் சொல்லிட்டேன்னா ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வேறு என்ன நடக்கலாம் அப்படின்னா, ஓகே, இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. இப்போ இந்த இடத்துல இந்த பார்ட்டி ஏல நின்று ஜெயிச்சுட்டு இவங்க வந்து பிக்கு போய் சேர்ந்துக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த சேர்ந்து போனவங்க மேலே வந்து ஆன்டி டிஃபெக்ஷன் லா வந்து பாஸ் ஆகும். ஆன்டி டிஃபெக்ஷன் லா கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆன்டி டிஃபெக்ஷன் லா அப்படின்னா வந்து கட்சி தாவல் தடை சட்டம். ஸோ இவங்க வந்து ஒரு கட்சியில் நின்று, நான் வந்து பார்ட்டி ஏல நின்று மக்களை போய் பார்த்து அவங்க ஓட்டு வாங்கி நான் வந்து ஜெயிச்சிட்டேன். ஜெயிச்சதுக்கப்புறம் நான் வந்து உஷாராக போயிட்டு நான் வந்து பியில் போய் சேர்ந்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அது எப்படி நீ வந்து ஏல நின்று ஜெயிச்சுட்டு நீ பியில் போய் சேர முடியும்? அப்படிலாம் நீ வந்து சேர முடியாது. நீ ஜெயிச்சா ஏதான், அப்படி இல்லைன்னா உன்னோட எம்எல்ஏ பதவி பறிக்கப்படும்.
ஸோ இதுதான் வந்து ஆன்டி டெஃபெக்ஷனில். பட் இதை பற்றி நான் வந்து டீட்டெயிலாக நான் வந்து பின்னாடி வந்து ஒரு வீடியோ போடுறேன். ஆன்டி டெஃபெக்ஷன் லா இருந்தாலும் இவங்களால் இங்கேருந்து இங்கே போக முடியும். அது எப்படி அப்படின்றத வந்து நம்ம வந்து அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு வந்து நம்ம பார்த்தது வந்து இதுதான். ஸோ இங்கே வந்து ஒரு 2 பஞ்சாயத்தை வந்து சிஎம் வந்து சந்திச்சிருக்காரு. ஓகே, இப்போ வின் பண்ணதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ வந்து எலெக்ஷன் முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். போஸ்ட் எலெக்ஷனில் வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வின் பண்ணோன்னே எல்லா பார்ட்டியும் அவங்களோட எம்எல்ஏஸை வந்து கால் பண்ணுவாங்க. கால் டு பார்ட்டி ஆஃபீஸ். ஓகே, எல்லாருமே போகணும். போயிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த இடத்துல வந்து லீடர் ஆஃப் த பார்ட்டி அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் லெட்டரை வந்து வாங்குவாங்க. ஓகே, லீடர் ஆஃப் த பார்ட்டி. ஓகே, ஏன் அப்படின்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த மெஜாரிட்டி பார்ட்டி இருக்குல்ல, ஸோ அந்த மெஜாரிட்டி பார்ட்டியோட லீடர் தான் வந்துட்டு சிஎம். ஓகே, யாருன்னு நினச்சாலும் ஆக முடியாது. இந்த ஜெயிச்ச எம்எல்ஏஸ் எல்லாம் வந்து யார் ஒருத்தரை சப்போர்ட் பண்ணுறாங்களோ அவங்க தான் சிஎம்மாக ஆக முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே தான் வந்து 3வது பஞ்சாயத்து அவருக்கு வருது, 3rd சேலஞ்ச். இங்கே வந்து என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பார்ட்டி ஏ வந்து ஜெயிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்சி ஃபார்ம் பண்ண போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பார்ட்டி ஏவை சேர்ந்த ஒரு XYZ அப்படின்ற ஒரு ஆள் தான் வந்துட்டு சிஎம் ஃபேஸ் அப்படின்னு சொல்லி எலெக்ஷனை வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ ஜெயிச்சதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ஜெயிச்ச எம்எல்ஏஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஆமாப்பா நாங்கள் வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி இவர் தான் சிஎம் அப்படின்னு சொன்னோம், ஆனால் ஏதோ எங்களுக்கு வந்து பிடிக்கல, இவர் வந்து சரியில்லை, நாங்கள் வந்து வேற ஒருத்தரை சூஸ் பண்ணுறோம், எங்களுக்கு இவர் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஜெயிச்ச எம்எல்ஏஸ் எல்லாம் சேர்ந்து இன்னொரு ஆள், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து DEFன்னு சொல்லி இன்னொரு ஆள் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, இவர் தான்ப்பா சிஎம்மு, எங்களுக்கு இவர் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் தான் சிஎம்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இவரால் ஒன்றுமே பண்ண முடியாது. இவங்க வந்து இந்த எம்எல்ஏஸ் வந்து யாருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களோ, ஸோ மெஜாரிட்டி எம்எல்ஏஸ் யாரை சப்போர்ட் பண்ணுறாங்களோ அவங்க தான் கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ண முடியும், அவங்க தான் சிஎம் ஆக முடியும். ஸோ இதுதான் வந்து 3rd சேலஞ்ச் ஒரு சிஎம்முக்கு. ஸோ ஜெயிக்கிறது மட்டும் பத்தாது, அதே மாதிரி ஜெயிச்சு, அதாவது ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன சொன்னேன், வின்னிங் இஸ் நாட் அ சொல்யூஷன். ஓகே, வின்னிங் மட்டும் ஒரு சொல்யூஷன் கிடையாது. வின் பண்ணதுக்கப்புறம் எம்எல்ஏ சப்போர்ட்டு இதுதான் வந்து முக்கியம். ஸோ எம்எல்ஏ சப்போர்ட் இருக்கணும், அதுக்கப்புறம் வின் பண்ணணும். அதுக்கப்புறம் 3வது சேலஞ்ச் என்ன, ஃபஸ்ட்டு சேலஞ்ச் வந்து இது ஒன்று சொன்னேன், அப்புறம் வேறு என்ன சொன்னேன், அலையன்ஸு. அப்புறம் வந்து அலையன்ஸ் சப்போர்ட் வந்து எப்போ தேவைப்படும் அப்படின்னா, இவங்க வந்து அந்த 117 அப்படின்ற மார்க்கை வந்து கிராஸ் பண்ணலை அப்படின்னா இவங்களுக்கு அதர் பார்ட்டியோட எம்எல்ஏ சப்போர்ட் வேணும். ஸோ இது வந்து 3வது சேலஞ்சு. ஸோ இது 3ம் வேரியஸ் சேலஞ்ச். ஓகேவா? ஸோ இது 3ஐயும் அந்த சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் வந்து சமாளிக்கணும். ஓகே, இதெல்லாம் சமாளிக்க முடியாதனால தான் 2019 மகாராஷ்டிராவில் என்ன ஆச்சு அப்படின்னா, பிஜேபி வந்து பார்த்திங்கன்னா 106 ஜெயிச்சிருந்தாங்க. அவங்க தான் வந்து மெஜாரிட்டி பார்ட்டி. ஓகேவா? சிவசேனா வந்து பார்த்திங்கன்னா 57 நினைக்கிறேன், ஐம் நாட் ராங், நம்பர் தப்பாக இருக்கலாம், பட் ஆனால் அந்த ரேஞ்சு தான். இவங்க வந்து மைனாரிட்டி தான். ஓகே, அப்புறமா வந்து என்சிபி இருக்காங்களே, என்சிபி வந்து அவங்களும் 53-54 தான். அப்புறம் காங்கிரஸ் இருந்துச்சு, காங்கிரஸ் 40 சம்திங். ஸோ இப்படி தான் இருந்துச்சு. ஸோ இதில் வந்து பிஜேபி தான் மெஜாரிட்டி பார்ட்டி, ஆனால் இவங்களால் ஃபார்ம் பண்ண முடியல. ஏன் ஃபார்ம் பண்ண முடியலன்னா, இந்த 3வது பாயிண்டில் ஹீ ஃபெயில்டு.
ஓகே, இந்த 3வது பாயிண்டில் இவர் ஃபெயில் ஆனனால இவரால் கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ண முடியலை. ஓகே, இதே கவர்மெண்ட்டில் இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஏக்நாத் ஷிண்டே. ஓகேவா, ஏக்நாத் ஷிண்டே வந்து என்ன பண்ணார் அப்படின்னா, அவர் வந்து சிவசேனாவோட ஒன் ஆஃப் த எம்எல்ஏ. பட் ஆனால் சிவசேனாவோட சிஎம் ஃபேஸ் வந்து உத்தவ் தாக்கரே. ஓகேவா, இவர் என்ன பண்ணார் அப்படின்னா உத்தவ் தாக்கரே வந்து தூக்கிட்டு இவரை வந்து சிஎம்மாக இவங்க எம்எல்ஏஸ்லாம் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ உத்தவ் தாக்கரே ஃபெயில்டு இன் செகண்ட். இதில் வந்து அவர் ஃபெயில் ஆகிட்டார். ஸோ அதனால் அவரால் கவர்மெண்ட்டு ஃபார்ம் பண்ணி நடத்த முடியலை. ஸோ அதனால தான் வந்து ஜெயிக்கிறது மட்டும் பிரச்சனை கிடையாது. ஸோ ஜெயித்ததுக்கப்புறம் இவ்வளோ விஷயத்தையும் ஒரு சீஃப் மினிஸ்டர் வந்து சமாளிக்கணும். சமாளித்தா தான் அவரால் சீஃப் மினிஸ்டர் ஆக முடியும். அதனால தான் நம்ம வந்து இந்த வீடியோவோட பேரே வந்து ஹவு டு பிகம் அ சீஃப் மினிஸ்டர் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். ஸோ ஜெயிக்கிறது மட்டும் பிரச்சனை இல்லை, அதுக்கப்புறம் இவ்வளோ விஷயங்கள் வந்து இருக்குது. ஓகே, இப்போ வந்து நான் வந்து இந்த அசம்பிளிஸை பற்றிலாம் பார்ப்போம். மெஜாரிட்டி அசம்பிளி. ஓகேவா, மெஜாரிட்டி அசம்பிளி. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மைனாரிட்டி அசம்பிளி. அப்புறம் வந்து ஹங் அசம்பிளி. 3 அசம்பிளி இருக்குது. ஓகே, மெஜாரிட்டி அசம்பிளினா என்னென்னா, இப்போ வந்து டீம் 1ன்னு வச்சுக்கோங்க, டீம் 2ன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா, டீம் 2வில் வந்து ஏபிசி அப்படின்னு 3 பார்ட்டி இருக்குது. டீம் 2வில் வந்து டிஇஎஃப் 3 பார்ட்டி இருக்குது. ஓகேவா, இதில் டீம் ஏ பார்ட்டி வந்து 120 ஜெயிச்சிருக்காங்க. ஓகே, டீம் பி வந்து 20 ஜெயிச்சிருக்காங்க. டீம் சி வந்து 10 ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து எவ்வளோ ஜெயிச்சிருக்காங்க? 150 ஜெயிச்சிருக்காங்க. டீம் சியில் இவங்க வந்து 50, இவங்க வந்து 20, இவங்க வந்து 14. ஸோ 84 ஜெயிச்சிருக்காங்க. ஓகேவா, இதில் டீம் ஏவே தனிப்பெரும்பான்மையோட 117 வந்து கிராஸ் பண்ணிட்டாங்க. ஓகேவா, என்ன தான் இவங்க 3 பேர் டீமாக இருந்தாலும் ஒரே பார்ட்டி 117 வந்து கிராஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா இவங்க ஃபார்ம் பண்ணுற அசம்பிளி தான் வந்து மெஜாரிட்டி அசம்பிளி. ஓகேவா, ஸோ சிங்கிள் பார்ட்டி which crosses more than 50% of the mark consider as a majority assembly for legislature. ஸோ இவங்க தான் மெஜாரிட்டி. ஸோ அப்படியே இங்கே வாங்க, மைனாரிட்டிக்கு வாங்க. ஓகே, மைனாரிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இதே வந்து டீம் 1 டீம் 2 2 டீம் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இதில் டீம் ஏபிசி இது வந்து டிஇஎஃப் 3 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதில் வந்து இவங்க வந்து பார்த்திங்கன்னா 110 தான் ஜெயிச்சிருக்காங்க. இவங்க வந்து 30 ஜெயிச்சிட்டாங்க, இவங்க வந்து 10 ஜெயிச்சிருக்காங்க. இப்போ எவ்வளோ ஆச்சு? 150. அதே 150 தான். இவங்க அதே மாதிரி 40, 30, 14 வச்சுக்கோங்களேன். இவங்க 84 ஜெயிச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதில் இந்த சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி இருக்குல்ல, இந்த சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டிக்கு வந்து 117 அப்படின்ற நம்பர் வந்து கிடைக்கல. ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து ஃபார்ம் பண்ண கவர்மெண்ட்டு தான் வந்து மைனாரிட்டி அசம்பிளி. ஓகே, ஸோ இவங்க வந்து மைனாரிட்டி அசம்பிளி. ஸோ எப்போ வேணாலும் இவங்களோட கவர்மெண்ட் வந்து கவர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா இவங்களோட ஆட்சி இந்த பி அண்ட் சியை டிபெண்ட் பண்ணி இருக்கனால இது வந்து மைனாரிட்டி. ஓகேவா, ஹங் அசம்பிளின்னு வச்சுக்கோங்களேன். இதில் என்ன ஆகும் அப்படின்னா டீம் 1 டீம் 2 இதை நல்லா கவனிங்க. டீம் 1ல் வந்து அதே ஏபிசி இதில் வந்து டிஇஎஃப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதில் இவங்க வந்து 80 தான் ஜெயிச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு இவங்க வந்து 60. ஓகே, இவங்க வந்து 10. ஓகே, இவங்க வந்து அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 50,
ஓகே 30 இவங்க வந்து 4ன்னு வச்சுக்கோங்களேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா இவங்க எல்லாருமே வந்து இதில் யாருக்குமே வந்து சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி கிடையாது. ஆனால் இந்த ஏபிசி 3 எடுத்துக்கிட்டின்னு வச்சுக்கோங்களேன். இது 3மே ஆல்மோஸ்ட் இது ரெண்டுமே வந்து ஆல்மோஸ்ட் ஈக்குவல் ஆஃப் நம்பர்ஸ் தான். ஸோ 80-60 அப்படின்றது ஒரு 20 சீட்டு தான் அதிகம், ரொம்பலாம் கிடையாது. இங்கே பார்த்தீங்கன்னா 110, இவங்க 30, இவங்க 10. ஓகே, ஸோ 110க்கும் 80க்கும் டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 80 சீட் இருக்குது. ஓகே, ஸோ இவங்க நினச்சாங்கன்னா தனியாக இவங்களால் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண முடியாது. ஓகே, இவங்களோட சப்போர்ட் வேணும். ஸோ இந்த இடத்துல இவங்க வந்து மைனாரிட்டி. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா 80, 60, 10 இவங்க 2 பேருக்கும் நடுவில் வந்து 20 தான் இருக்குது. இவங்ககிட்ட 50, 30, 4 தான் இருக்குது. இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ஏக்கும் பிக்கும் டிக்கும் 3க்கும் நடுவில் வந்து போட்டி நடக்கும். ஏன்னா இவங்க 3 பேரும் பார்த்தீங்கன்னா பக்கத்து பக்கத்தில் தான் இருக்காங்க, 80, 60, 50. ஸோ இது 3 பேர்த்தில் யார் வேணால் ஃபார்ம் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இவர் கூட சேர்ந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், 80,000. இவர் கூட சேர்ந்துட்டா 84. இவர் வந்து இந்த சியை வந்து பியை வந்து உள்ளே கூப்பிட்டு வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், இவர் வந்து ஃபார்ம் பண்ணிடுவார். ஆனால் இவரால் கூப்பிட முடியாது, ஏன்னா இவங்க வந்து அந்த டீமில் இருப்பாங்க. அதே மாதிரி இந்த டீமில் இருந்து இந்த டீமில் இவங்க பியும் வந்துட்டு டி கூட சேர்ந்து கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணலாம். பி வந்து இது கூட கூட சேர்ந்து கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணலாம். எஃப் கூட சேர்ந்து இந்த 3 சேர்ந்து ஃபார்ம் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல கவர்மெண்ட் வந்து ஃபார்ம் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில் மாட்டிக்கிட்டு இருப்பாங்க. இதுதான் வந்து ஹங் அசம்பிளி. ஓகே, இந்த இடத்துல வந்து யாராவது ஒருத்தர் வந்து சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது பி வந்து சொல்லும், நான் வந்து கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறேன், எனக்கு வந்து சப்போர்ட் இருக்குது அப்படின்னு இவர் என்ன பண்ணுவார்னா கவர்னரை போய் மீட் பண்ணி சொல்லுவார், நான் வந்து ஃபார்ம் பண்ணுறேங்க அப்படின்னு வந்து பி சொல்லுவார். அப்போ வந்து பிக்கு யாரோட சப்போர்ட் வேணும்? பிக்கு வந்து டியோட சப்போர்ட் வேணும், சியோட சப்போர்ட் வேணும், இயோட சப்போர்ட் வேணும். 3 பேரும் சப்போர்ட் பண்ணாதான் பியால் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ இந்த இடத்துல கவர்னர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, யூ ஹாவ் டு ப்ரூவ் த மெஜாரிட்டி. யூ ஹாவ் டு ப்ரூவ் த மெஜாரிட்டி ஆஃப் யுவர் கொலேஷன் இன் த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். அதாவது உங்களுடைய பெரும்பான்மையை நீங்கள் நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லுவார். ஓகே, ஸோ இந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த நான் கான்ஃபிடென்ஸ் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வந்து வரும். நம்பிக்கை இல்லா தீர்மானம், இல்லைன்னா நம்பிக்கை இல்லை இந்த அரசாங்கத்து மேலே அப்படிலாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஓகே, ஸோ இந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா நோ கான்ஃபிடென்ஸ் சுச்சுவேஷன் வந்து வரும். ஸோ இந்த நோ கான்ஃபிடென்ஸ் சுச்சுவேஷனில் வந்து கவர்னர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா இந்த பி தான் போய் கேட்குறாரு. கரெக்டாக பி வந்து கவர்னர்கிட்ட போய் கேட்குறாரு. இவர் தான் கவர்னர்னு வச்சுக்கோங்களேன். கவர்னர்கிட்ட போய் கேட்குறாரு, நான் வந்து ஃபார்ம் பண்ணிக்கிறேன்னு. இவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, ஓகேப்பா உனக்கு சப்போர்ட் இருக்குன்னா நீ வந்து ஃபார்ம் பண்ணிக்கோ, ஆனால் உனக்கு ஒரு மாதம் டைம் தரேன். ஓகே, 1 மந்த்துக்குள்ளே நீ வந்து அசம்பிளியில் ப்ரூவ் த மெஜாரிட்டி, நீ வந்து மெஜாரிட்டியை ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவார். இவர் வந்து அந்த 1 மாதம் சிஎம்மாக தான் இருப்பார். ஏன்னா இவர் போய் கேட்டோன்னே இவர் என்ன சொல்லுவார்னா, பி இவர்கிட்ட சப்போர்ட்டுக்கு வந்து டிஏ இஏ எஃப் இவங்க 3 பேர் இவர் கூட சப்போர்ட்டுக்கு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இவர் என்ன பண்ணுவார்னா இவர் வந்து சிஎம் ஆக்கிடுவார். ஓகே, ஆனால் 1 மாதத்துக்குள்ளே இந்த பி போய் இந்த அசம்பிளியில் அவரோட மெஜாரிட்டியை வந்து ப்ரூஃப் பண்ணணும். அப்படி ப்ரூஃப் பண்ணலை அப்படின்னா எகெயின் திஸ் அசம்பிளி வில் டிசால்வ். இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா டிசால்வ் ஆகிட்டு மறுபடியும் கவர்னர் வந்து எல்லா பார்ட்டிஸையும் கூப்பிட்டு, இங்கே பாருங்கப்பா, இது வந்து மெஜாரிட்டி யாரும் ப்ரூஃப் பண்ணலைன்னா வேறு யாருக்காவது நான் சான்ஸ் தரேன், நீங்கள் யாரும் ட்ரை பண்ணுங்க பாரு. அடுத்து வந்து ஏசிடி. ஸோ இந்த மாதிரி நோ கான்ஃபிடன்ஸ் சுச்சுவேஷன் அப்படின்றது வந்து 4th சேலஞ்ச் ஃபார் சிஎம். ஸோ இது வந்து எதுக்காக வந்து நான் இந்த வீடியோ போட்டேன் அப்படின்னா, ஆக்சுவலாக நம்ம நிறையா பேர் வந்து நியூஸில் நிறைய டைமில் வந்து கேள்விப்பட்டிருப்போம்.
ஸோ இந்த மாதிரியான நியூஸஸ்லாம் சின்ன சின்னதாக நம்ம கேள்விப்பட்டிருப்போம். பட் ஆனால் அது வந்து சாதாரணமாக கடந்து போயிருப்போம். பட் ஆனால் இவ்வளோ விஷயங்கள் வந்து உள்ளே இருக்குது. ஸோ ஒரு சீஃப் மினிஸ்டர் அப்படின்றது வந்து ஒரு எலெக்ஷனை போய் ஃபேஸ் பண்ணிவிட்டு அவங்க ஜெயிச்சிட்டா மட்டும் வந்துட முடியாது. ஜெயிச்சதுக்கப்புறமும் அவங்களுக்கு பல சிக்கல்கள் இருக்குது. ஓகேவா? ஸோ அதில் வந்து எம்எல்ஏ சப்போர்ட்டு தான் வந்து ஒரு சீஃப் மினிஸ்டரை செலக்ட் பண்ணும். ஸோ முக்கியமாக தேவைப்படுறது வந்து எம்எல்ஏ சப்போர்ட். அந்த எம்எல்ஏ சப்போர்ட் அவங்க கட்சியிலேயே கிடச்சிருச்சுன்னா பிரச்சனை கிடையாது. இல்லைன்னா அலையன்ஸ் கிட்ட போய் கேட்கணும். அலையன்ஸ் வந்து ஓகேன்னு சொல்லிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. அலையன்ஸ் ஓகேன்னு சொல்லலைன்னா வேறு பார்ட்டிக்கிட்ட போய் சப்போர்ட் கேட்கணும். ஸோ இந்த மாதிரி நிறைய சிக்கல்கள்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நிறைய இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த எம்எல்ஏஸ்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு சீக்ரெட்டான ஒரு பிளேஸில் கொண்டு போய் வச்சுருப்பாங்க. யாருக்கிட்டையும் பேச விட மாட்டாங்க. எல்லாரையுமே சர்வைலன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா சிக்கல்கள்லாம் வந்து உருவாகும். ஓகே, ஸோ அவ்வளோதான் இன்றைக்கி. ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து இந்த ஆன்டி டிஃபெக்ஷன் அப்படின்னா என்ன, ஒரு பார்ட்டியிலேருந்து ஜெயிச்சுட்டு இன்னொரு பார்ட்டியில் போய் சேர்ந்துக்கிட்டால் எப்படி வந்து அவங்களோட பதவி போகும், அப்படி பதவி போகாமல் ஒரு டீம்லேருந்து இன்னொரு டீமில் போய் எப்படி சேர்றது, அந்த ஆன்டி டிஃபெக்ஷன்லாம் ப்ளஸ் சீஃப் மினிஸ்டரோட பவர்லாம் என்ன. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா சீஃப் மினிஸ்டரோட ஸ்ட்ரகிளை மட்டும் தான் நம்ம பேசியிருக்கோம். ஸோ சீஃப் மினிஸ்டரோட ஸ்ட்ரகிள்லாம் முடிஞ்சு அடுத்த வீடியோவில் சீஃப் மினிஸ்டரோட பவர்லாம் என்ன. ஸோ இதெல்லாம் வந்து கஷ்டப்பட்டு ஒருத்தர் சீஃப் மினிஸ்டர் ஆகிட்டாருன்னா அந்த சீஃப் மினிஸ்டரோட பவர்லாம் என்ன, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்னால் யார், அப்புறம் கவர்னர்னால் யார், இந்த மாதிரி அடுத்தடுத்த விஷயங்களை பற்றி நான் அடுத்தடுத்த வீடியோவில் வந்து சொல்கிறேன். ஐ ஹோப் இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்கேஸ் இதில் வந்து உங்களுக்கு ஏதாவது வந்து டவுட்ஸு கிளாரிஃபிகேஷன் இருந்துச்சுன்னா உங்களோட கமெண்ட் செக்ஷனில் கீழே போடுங்க. கண்டிப்பாக அதை நான் பார்த்துட்டு உங்களுக்கு வந்து அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷனை வந்து நான் கொடுப்பேன். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடே கைஸ். ஐ ஹோப் யூ என்ஜாய். ஸோ ப்ளீஸ் வாட்ச், subscribe and click the bell icon so you will get the notifications quickly whenever I'm posting the video. Until then, see you. Bye bye.